இயற்கைன்னா என்ன? இயற்கையோடையே பிறந்து இயற்கையோடையே ஏய்ந்து வாழ்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் இசையும் ஒரு அங்கமாக என்னுள் இறைவனிருந்து என்னை இயக்கி வைத்து அந்த கலைக்கு சேவை செய்யும் ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். இந்த அவார்ட்ஸ் வந்து ஒரு பக்கம். இது பாடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதை விட எந்த அவார்டும் பெருசு இல்லை. சமையலையும் சங்கடமாக நினைக்கல, சங்கீதத்தையும் சங்கடமாக நினைக்கல. சமைச்சுட்டே பாடுவாங்க. அந்த காட்சி மறக்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் சமையல் அறையிலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அந்த ஊரில் காம்படிஷனே கிடையாது. எல்லாரும் சந்தோஷமாக பாடுவாள். அவள் உத்தியோகத்தில் இருப்பாள். என்ன சனி ஞாயிறு வந்ததுன்னா ஒரு வீட்டில் சந்திப்போம், சேம்பர் மாதிரி நடக்கும். அப்பாவுக்கு ஈடுபாடு உண்டா? அவர் வீணவாசிப்பார். வீணவாசி ரொம்ப பெரிய டேஸ்ட் அவருக்கு வந்து மதுரமணியர் பக்தர். சங்கரையர் வந்து எப்படின்னா, நான் இங்கே குருகுல வாசம் முடிஞ்சு இங்கே வந்த பொழுது எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக அறிமுகமானார். நீங்கள் கேட்கலாம் உங்கள் வயசு என்ன அவர் வயசு என்ன, ஆனால் அவர் சொன்னது அதுதான். எனக்கு எப்பயுமே எப்படின்னா, ஒரு ராசி என்னன்னு கேட்குறீங்களா, சங்கரையர், டி.கே. மூர்த்தி சார், திருப்பார்கடல் வீரராகவன் சார், வி. நாகராஜன் சார். சின்ன வயசுலேயே எல்லாம் பெரியவாளோட தான் நட்பு. அந்த மாதிரி எனக்கு சங்கரையர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்குது. அன்றைக்கி அரியக்குடியிலேருந்து எப்படிலாம் பாடியிருக்கா. ஷியாமா சாஸ்திரினாக்கா ஷியாமா சாஸ்திரி ஃபேமிலியில் அங்கெல்லாம் அழிச்சும் போயிருக்காரு. பாவம், நல்ல பாவம், சத்பாவம்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, உண்மையான பக்தி உள்ளவன் எதை சொன்னாலும் மனசு, கேட்பவர் மனசு உருகிறது. இப்போ அடுத்த கேள்வி, கேட்பவர் மனசு எதற்கு உருகணும் அப்படின்னு கேட்டாக்கா அப்புறம் பேச்சே. என்னுடைய பெண், என்னுடைய பையன் மிருதங்க வாசிக்கிறாருங்கிறதுனால நான் என்ன ப்ரமோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபீல்டில் அது முடியாது சார். எனக்கு மற்ற ஃபீல்டை பற்றி தெரியாது. குடும்ப அரசியலுங்கிறாங்களே, ஆமாம், அந்த மாதிரி குடும்ப சங்கீதம் நடக்காது. அது அன்லஸ் அவங்களா உழைக்கணும். சங்கீதம் மும்மூர்த்திகள்னு சொல்லுவோம் இல்லையா, தியாகராஜர், தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி. அவங்களுக்கு மும்மூர்த்திகள்னு பேர் வச்சது யார் தெரியுமா? மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை, அவங்களுடைய வகைரா. இப்போ மதுரை சோம ஐயாவுடைய நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தாக்கம் இருக்கே, அது என்றைக்கும் அழியாது. அந்த மாதிரி பாடுறதுக்கு ராகம் பாடி உட்காத்தி வச்சார். என்ன மணிக்கணக்கில், நாள் கணக்கில் கடவுளே படைச்ச அவதாரம். பட் வந்து அவருக்கு உரிய ஒரு ரெக்கக்னிஷனை கொடுக்கலங்கிறது சில முக்கியமான சர்க்கிளில் அந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. அவர் தெரிவிக்கிறாங்க. நிறைய சிஷ்யர்களை உருவாக்கினாக்க அவங்களுடைய பேர் நிறைய தங்கும். இது என் உள்பட எனக்கு அந்த நல்ல பேர் இருக்குது. குரல்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஜிஎன்பி எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு குரல் கடவுளே கொடுத்தது. அவருக்கு வந்து பிர்காவை அடக்கணும். அந்த மாதிரி அவர் வாய்ஸ். நீ கந்தர்வனா கூவினாலும் உன்னுடைய நேரம் உனக்கு ஃபேவரபிளாக இல்லைன்னா அந்த சங்கீதம் எடுபடாதுன்னு ஒரு பெரியவங்களோட கூற்று உள்ளது. சில தொண்டைகள் எப்படின்னா பாட பாட ராகம். மதுரை சோமி பேசிக்கிட்டு இருப்பீங்களே, வாங்க தம்பி இப்படிதான் பேசுவார். இவர் பாட போறான்னு சந்தேகமா இருக்கும். உட்காந்தா மேல் சட்ஜத்தை தான் முதல்ல பிடிப்பார். வாவ் தமிழா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சில மகா வித்வான்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெயரை சொல்ல வேண்டாம், ஊரை சொன்னாலே போதும், பெயர் தெரிந்துவிடும். அரியக்குடி, செம்மங்குடி, செம்பை, காரக்குறிச்சி, திருவாடுதுறை, வளையப்பட்டி, இப்படி பல பெயர்கள் உண்டு சாதனை படைத்த மகாவித்வான்கள். அந்த வரிசையில் நெய்வேலி சந்தானகோபாலன் அவர்களை நாம் இன்று சந்திக்கிறோம். பாரம்பரியமே அழகு என்ற கட்சிக்கு சொந்தக்காரர். இந்த வருடம் மியூசிக் அகாடமியின் பெருமைக்குரிய சங்கீத கலாநிதி விருதை பெறுகிறார். இன்று அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். ஐந்து கருத்தனை யானை முகத்தனை இந்து இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. அழகான சகானால் ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன நீங்க எனக்கு ரொம்ப சகா சகா, நான் உங்களுக்கு. அப்படியா? நிச்சயமா. இங்கே ஒரு வார்த்தை விளையாட்டா? சரி, முதல்ல இந்த வருஷம் சங்கீத கலாநிதி விருது பெறுறீங்க. ரொம்ப பெருமைக்குரிய விருது. அதற்கு நிறைய இது உண்டு, எதிர்பார்ப்பு உண்டு, நிறைய பேர் போட்டி உண்டு, இயக்கங்கள் உண்டு. அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நன்றி. நெய்வேலி டு மியூசிக் அகாடமி சதஸ், இந்த டிராவல் எப்படி இருந்தது? ஃப்ளாஷ்பேக் பார்த்தா எப்படி இருக்கு உங்க மனசுல? ரொம்ப ஆச்சரியம். திரும்பி பார்க்கணுங்கிறது எனக்கு ஆசை இருந்தால் கூட
நான் திரும்பியே பார்க்கக்கூடிய ஒரு டைப் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்குறதுனால திரும்பி போகிறேன். ஃப்ளாஷ்பேக் போகிறதுல ஒரு ஆனந்தம் இருக்க தான் இருக்குது. என்னென்னா, ஒரு அருமையான ஒரு குட்டி நகரம், அழகிய நகரம். அந்த நகரத்தில் பிறக்க வச்ச ஆண்டவனுக்கு நன்றி. அதில் வந்து இயற்கை சூழ்ந்த ஒரு வீட்டில், தோட்டமும் துறவும் இருக்கக்கூடிய வீட்டில் சந்தோஷமாக, இயற்கைன்னா என்ன, இயற்கையோடையே பிறந்து இயற்கையோடையே ஏய்ந்து வாழ்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் இசையும் ஒரு அங்கமாக என்னுள் இறைவனிருந்து என்னை இயக்கி வைத்து அந்த கலைக்கு சேவை செய்யும் ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். அதை நான் அனுபவித்து கொண்டே, அதுதான் வந்து என்னுடைய பேஷனுங்கிறது. அது இறைவன் தான் கொடுக்கணும். இசையில் நாட்டம்ங்கிறது எப்படி வரும் சொல்லுங்க. சில பேருக்கு வந்து அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் மாதிரி, சில பேருக்கு ஹாபி மாதிரி இருக்குது. அதுதான் எனக்கு, வேறு எதுவுமே கிடையாது, கதியே இல்லை. சங்கீதம் தான் எனக்கு கதி. அதிலிருந்து நான் சந்தோஷப்பட வேண்டும். அந்த சங்கீதத்தை பாடி அந்த ராக தேவதைகளை நான் மகிழ்விக்க வேண்டும், கேட்பவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்பது இறைவன் வகுத்த நியதி. அது என்னுடைய தலையில் எழுதினதை நான் வந்து ரொம்ப நன்றியாக நினைக்கிறேன் இறைவன். இந்த உயர்ந்த விருது கிடைக்கணும்னு எதிர்பார்த்தீங்களா? இந்த விருது வந்து என்னோட நேச்சர் எப்படின்னா, பயன் எண்ணாமல் உழைக்க சொன்னாள் பாரதி. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த அவார்ட்ஸ் வந்து ஒரு பக்கம், இது பாடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதை விட எந்த அவார்டும் பெருசு இல்லை. ஆனால் இந்த மியூசிக் அகாடமி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு இசை பயணத்தோட ஒரு தொடுகோடு மாதிரி, மைல்கல். அதுதான் இந்த அல்டிமேட் ரெக்கக்னிஷன்னு. ஏன் அப்படி வந்ததுன்னு பார்த்தா, இது ஆரம்பிக்கப்பட்டதே சங்கீதக்காராக தான் ஆரம்பித்தான். பெரிய பெரிய மகாவித்வான்கள்லாம் ஆரம்பித்த சங்கீத வித்வத் சபைன்னே பேராச்சே. அந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு ரெக்கக்னிஷனுங்கிறது கிடைக்கிறதுங்கிறது மறுக்க முடியாத ஒரு சந்தோஷம்தான். இதை வந்து நான் எதிர்பார்த்தேன்னா நீங்கள் கேட்டீங்க இல்லையா, என்னோட இது எப்படின்னா, எந்திரோ மகானுபாவலு, அது உள்ளுக்குள்ளேயே தியாகராஜ சுவாமி இந்த ஸ்டேட்மெண்ட் உள்ளே போயிடுது. எத்தனை மகானுபாவர்கள் இருக்கார்கள்னு. அதில் வந்து நான் அதில் ஒத்தனான்னு கூட நான் கேட்டுக்க மாட்டேன். ஏன்னா நான் ரசிகனாகவே வாழ்க்கையை தொடங்கினவன். இன்னி வரைக்கும் அப்படியே தான் இருந்துட்டுருக்கேன். நீ ஏதோ பண்ணியிருக்க, உன்னுடைய கான்ட்ரிபியூஷன்ஸுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவள் கொடுக்குறா. அதை ஒரு மதிப்போடு, மரியாதையோடு, அன்போடையும் ஏற்றுக்கிறேன். நீங்கள் வந்து நெய்வேலியில் முதல்ல கற்றுக்கிட்ட குருவை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? குருவை மறக்க முடியுமா? குருலேக்கு எடுத்து விட்டீங்க. 20 குடிக்கு ஆஹா, அழகாக எடுத்து கொடுத்தாரு. அதாவது அந்த மாதிரி குரு வந்து அதான், அவர் வந்து தேடின்னு இருந்தார் ஒரு நல்ல சிஷ்யனை. எங்கள் வீட்டில் அப்பா அம்மாவும் நல்ல குருவை தேடின்னு இருந்தார். நான் தேடின்னு சொல்ல மாட்டேன், குருவை தேடக்கூடிய பக்குவம் கூட இல்லாத வயசு, ஒரு 8 வயசு, 7.5 வச்சுக்கோங்களேன் எக்ஸாக்ட்லி. அந்த டயத்தில் என்ன தெரியும் சொல்லுங்க, பாடுனா பாட போகிறோம் இல்லையா. ஆனால் ரேடியோவில் தான் எங்களுக்கு, ஒரு ரேடியோ வாஸ் தி ஒன்லி மீன்ஸ். அப்போ போடும்போது மட்டும் பெரிய வித்வான்கள்லாம் பாடும்போது அவங்க போய் உட்காந்துருவோம். இந்த காத்தால் எங்கள் அப்பா ஒரு புண்ணியம் கட்டின்றார், இந்த இசை வழிபாடு எல்லாம் போடுவார். அதே இசை வழிபாடுன்னு சொன்னோடனே ஒரு ஞாபகம் வருது. ஒரு தடவை இசை வழிபாட்டுக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் போனபோது ஒரு பெரிய வித்வான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த இசை வழிபாடுன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு கேட்டார். நீங்கள் என்ன வழியில் சொல்கிறீங்களோ அந்த வழியில் நாங்கள் பாடணும் அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து அந்த கேட்கக்கூடிய ஒரு பெற்றி, அது ஒரு வரம். கேட்டு ரசித்து ஆஹா அப்படின்னு பிரமிச்சு அதே நினைப்பிலேயே ஆழ்ந்து இருக்கிறதுக்கு பாருங்கள். அது உள்ளே போய் ஆழ் மனதில் போய் என்னவோ பண்ணி ஒரு இசை தேனை அது நமக்கு எங்கிருந்தோ எடுத்து எசன்ஸ் மாதிரி கொடுக்குறது. அவர் பேர் என்ன? அவர் பேர் செம்பை CS அனந்தமணி பாகவதர். அப்போ செம்பையோடைய தங்க பிள்ளவர். அவர் அப்போ நெய்வேலிக்கு உத்தியோகத்துக்கு வந்தார் NLC கார்பரேஷனில். அவர் வந்து ரொம்ப, அவர் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? அவர் என்ன கண்டுபிடிச்சாருங்கிறேனே, அதுதான் அங்கே ஆச்சரியம். நல்ல சிஷ்யன், இந்த பையன் என்ன பாடுறானாமே, எங்கேயோ கேட்டிருக்காரு. பாடாத கோவில் கிடையாது அங்கே, சின்ன வயசுலயே. ஆமாம், எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. நான் போய் எங்கள் அம்மா, உங்கள் அம்மா மியூசிக் டீச்சரா? மியூசிக் டீச்சர் கிடையாது, கத்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா, அவங்களும் எப்போ சர்வகாலமும் பாடிகிட்டே இருப்பாங்க. சங்கடமான சமையலை விட்டுட்டு சங்கீதம் பாட போனேன்னுவா. எங்கள் அம்மா எப்படின்னா, சமையலையும் சங்கடமாக நினைக்கல, சங்கீதத்தையும் சங்கடமாக நினைக்கல, சமைச்சுட்டே பாடுவாங்க. அந்த காட்சி மறக்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் சமையல் அறையிலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கும்.
ஏதோ ஒரு ராகம் பாடிட்டே இருப்பாங்க, கீர்த்தனம் பாடிட்டே இருப்பா. டேய் இந்த பாட்டு இப்படி இருக்கும் தெரியுமா, இதை எம்எஸ் பாடி கேட்கணும் நீ, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. அதை நான் கேட்டிருக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் அதை கேட்டிருப்பேனா இருக்கும். ஏன்னாக்கா எனக்கு அப்போல்லாம் இன்னும் அந்த சான்சஸ் கிடையாது நெய்வேலியில். ரேடியோவில் என்ன வருதோ அதுவோ. அப்புறம் வந்து கச்சேரிகள், லோக்கல் வித்வான்கள் நிறைய பேர். அதாவது நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 200 தியாகராஜ கீர்த்தனம் லோக்கலில் இருக்கிறவாள்லாம் பாடி அது எப்படின்னு நான் உள்ள வாங்கிட்டு தான் நான் வந்திருக்கேன் இந்த ஊருக்கு. ஓஹோ, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு வரம். எவ்வளோ பெரிய விஷயம். இன்னொன்று என்னென்னா, அந்த ஊரில் காம்படிஷனே கிடையாது, எல்லாரும் சந்தோஷமாக பாடுவா. அவள் உத்தியோகத்தில் இருப்பா. என்ன சனி ஞாயிறு வந்ததுன்னா ஒரு வீட்டில் சந்திப்போம், சேம்பர் மாதிரி நடக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சு பாடுவாங்க, நிரவல் சுரங்கள் அவங்கவுங்க பாடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு அப்போ மியூசிக்னா என்னென்னா எல்லாரும் சேர்ந்து பாட்டு கூடி இருந்து குழந்தைகள் வரும்பாவை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எனக்கு வந்திருக்கே தவிர நான் பெருசாக வரணுங்கிற எண்ணம் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்பாவுக்கு ஈடுபாடு உண்டா? அவர் வீணை வாசிப்பார். வீணை வாசி ரொம்ப பெரிய டேஸ்ட் அவருக்கு வந்து மதுரமணியர் பக்தர். மதுரமணியர் பக்தர்னா மைல் கணக்கில் நடந்து போய் கேட்டிருக்கார் கச்சேரி. மதுரமணியர் மாதிரியே பாடுவார். குஷியாக இருக்கும்போது அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு பாடினார்னா மணிக்கணக்கில் ராகம் வரும். அவரை மாதிரி க க ம க ம க க அதெல்லாம் எடுப்பார். அது மாதிரி அந்த சர்வலகுவில் இருக்கிற ஆனந்தத்தை காட்டினவரும் அவர் தான். எனக்கு அது ரயில் போறாப்புல இருக்கும், கட கட கடன்னு குதிரை ஹார்ஸ் போகிற மாதிரி இருக்கும், ரயில் போகிற மாதிரி இருக்கும். ததனி தனி தனி பதனி பத பனி தத பமகரி கமப்பதனி தாத அப்படின்னா என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? அது வேற யாரும் அதுக்கு முன்னாடியும் சொல்லலை, அதுக்கப்புறமும் சொல்லலை. இந்த மாதிரி இவ்வளோ அழகா அதே மாதிரி பெரியவங்களெல்லாம் பற்றி அதே மாதிரி அவருக்கு இவங்கள தான் கேட்கணும், அவங்கள தான் இவங்களை கேட்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு இதுவே அவர் கிடையாது. வெறுப்பே இல்லாமல் கேட்பார். எல்லாரையும் கேட்பார். ஒரு மதுரை சோமையா வருவார் எங்கள் ஊருக்கு வந்தார்னா எல்லாம் குடும்பத்தோடு அங்கே போயிடுவோம். போனால் அடுத்த 3 நாள் 4 நாளைக்கு அந்த அவர் பாடினதை பற்றி தான் பேச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன், அவர் எப்படி அனுபவிச்சார் அவர் சொல்லுவார். அந்த மாதிரிலாம் அது ஒரு அழகு. குடும்பத்திலே வந்து சங்கீதம் இருக்கு. சங்கீத ரசனை, சங்கீதம்ங்கிறத விட சங்கீத ரசனை. ஏன்னா சங்கீதம் பல குடும்பங்களில் இருக்கலாம், ஆனால் அந்த ரசனை இருக்குது பாருங்க. ஆமாம், ஒரு லைனில் அப்படியே மனசை பறி கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்க. அதே நினைச்சு ஆனந்தப்படுறது. அது வந்து குடும்பத்தில் ரொம்ப எனக்கு ஒரு வழிகாட்டி. அது நிச்சயமா. நீங்கள் வந்து மதுரை மகாவித்வான், மதுரை டிஎன் சேஷகோபாலன், தஞ்சாவூர் சங்கரையர், மகாராஜபுரம் சந்தானம், இப்படி 3 ஜாம்பவான்கள்ட்டையும் நீங்கள் சங்கீதம் கற்றுக்கிட்டா கூட நீங்கள் மெயினாக கற்றுது எல்லாம் சேஷகோபாலன் சார்ட்டு தான். சேஷகோபாலன் தான் உங்களை வந்து இன்றைக்கு நெய்வேலியை வந்து ஷேப் பண்ணி உருவாக்கி சங்கீத கலாநிதி அளவுக்கு உட்கார வச்சது அவர், நான் நினைக்கிறேன். ஆஹா, சரியா சொல்லிட்டீங்களே. சரியா? அதில் என்ன சந்தேகம்? அதனால அவளை பற்றி சொல்லுங்கள், கொஞ்சம் அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் வந்து என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்ற ஒவ்வொரு கவளமும், நான் பாடக்கூடிய ஒவ்வொரு ஸ்வரமும் அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், எங்கள் சேஷகோபாலன் சாருக்கு. ஏன்னாக்கா சங்கீதம்ங்கிறது ஸ்வரத்தை தாண்டினது. அது கத்துண்டு வரக்கூடிய விஷயம் இல்லை, அது இறைவனுடைய கொடையாக வரணும், குரு அருள்னால வரணுங்கிறத விஷயத்த அவரோட சங்கீதத்துலேருந்து தான் தெரிஞ்சுட்டேன். அவர்கிட்ட நான் சிஷ்யனாக இருந்தபோது தான் அந்த அனுகிரகம் அப்படியே அவர் மூலம் வந்தது எனக்கு. இறை அருள் ஒருவனுமே. ஏன்னா எல்லாருமே நல்லா பாடுறான், அது சந்தேகமே கிடையாது. வந்து எங்கள் வீட்டில் கூட கேட்பாங்க, எல்லாருமே நல்லா பாடுறாங்க நீ சொல்கிறியப்பா, உன் லெவலில் நீ வந்து கிரிட்டிக்கலாக சொல்ல வேண்டாமான்னு சொல்லுவா. இல்லையே, எல்லாருமே நல்லா தான் பாடுறோம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த சங்கீத 7 ஸ்வரங்கள் மூலம் அந்த டிவினிட்டியை போய் டச் பண்ணுறதுங்கிறது இருக்கு பாருங்க. அங்கேருந்து ஒரு அனுகிரகம் வந்து அது அவளுடைய கலை மூலம் வெளிப்பட்டு கேட்பவர்களுக்கு அந்த பரவச நிலை, தெய்வீகத்தை உணர வைக்கக்கூடிய தன்மைங்கிறது, அந்த டோட்டல் பர்சனாலிட்டியாக அவர் என் வாழ்க்கையில் வந்து அந்த அட்மிரேஷன்லேயே இன்ஸ்பிரேஷன்லேயே நான் அவ்வளோ தெரிஞ்சுட்டேன். அதுதான் என்னை உருவாக்கியிருக்கு, அதுதான் உண்மை. அதனால் சேஷகோபாலன் சார்ங்கிறவர் எனக்கு என் வாழ்க்கையில் என்னை படைத்த பகவான், எனக்கு முன்னாடியே அவர் படைத்து அந்த சங்கீதத்தை நான் கேட்டு உயர்வு பெற வேண்டும் என்பது என்னுடைய வாழ்க்கையில் வகுத்த அந்த நியதி. அவர் ரொம்ப டஃப் மாஸ்டர் ஆச்சு, கோவம் வருமே அவருக்கு, சரியாக வரணும் எல்லாமே, எப்படி அவர்கிட்ட சமாளிச்சிங்க? டஃப் மாஸ்டர் இல்லை, அவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அதாவது எடுத்துட்ட காரியத்தில் அவரை மாதிரி ஒரு தீவிரமாக சாதகம். நான் சங்கீதத்தை பற்றி பேசுகிறேன், மற்ற ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பேசணும்னு நாள் கணக்கில் பேசலாம். ஒரு வீணை எடுத்து ஒரு கீர்த்தனத்தை வாசிக்கணும்னா அவருடைய ஸ்டாம்ப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சாதகம் பண்ணும்போதும் நான் கூட பார்த்துருக்கேன். ராப்பகலாக வாசிப்பார்.
அது வந்து 10லேருந்து 12 இந்த கணக்கெல்லாம் கிடையாது. 8 மணி நேரம் 7 மணி நேரம் உட்கார்ந்தாருன்னா அந்த அசுர சாதகம்ங்கிறது அது அவர்கிட்ட நான் தெரிஞ்சுனேன். அது வந்து நினைச்சே பார்க்க முடியாது. அவர் சின்ன வயசுல எப்படி எல்லாம் சாதகம் பண்ணி எப்படி வந்தாருன்னு நான் பார்க்கல. நான் நினைச்சுக்கிறது என்னன்னா, அவர் சாதகம் பண்ணி மட்டும் வந்தவர் அல்ல. அது தெய்வ கடாட்சத்தினால அந்த இசை அவர் மூலம் அந்த பாணி ஃப்ளோ ஆகணும்னு இருக்கு. ஏன்னா சங்கீதத்தில் இருக்கிற அவ்வளோ அம்சங்களையும் ஒரு வித்வானால பண்ண முடியும்னாக்கா அவர் ஒருத்தர் தான். எந்த வயசுல அவர்கிட்ட சேர்ந்தீங்க? நான் வந்து காலேஜ் அதாவது +2ல அவர் முதல்ல அவர் கச்சேரி கேட்டேன் நெய்வேலியில். அப்புறம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸுக்கு இங்கே வந்துட்டேன். ஆனால் ஒழுங்கான கரெக்டாக சொல்லணும்னா இங்கே காலேஜ் படித்தேன் பேர் அவர் மதுரையிலேருந்து வந்து போவார். அவரோடய இருப்பேன் நான். மினி குருகுல வாசங்கள் நடந்துகிட்டே இருக்கும். whenever he was in சென்னை ஐ வில் பி தேர் வித் ஹிம். அந்த மாதிரி ஒரு 3 வருஷம் போச்சு. அப்புறம் பொறுக்க முடியல, நான் கிளம்பி போயிட்டேன், மதுரைக்கு போயிட்டேன். பல்ல கடிச்சுன்னு பொறுத்துட்டு இருந்தேன். அவர் வீட்டில் ஒரு 4 வருஷம் இருந்தேன். 4 வருஷம் குருகுலம் மாதிரி? ஆமாம், குருகுலம் தான். அது ரொம்ப சார் குருகுலங்கிறது ரொம்ப சூக்ஷ்மம். அது என்னதுன்னு ஈலாகன்னு விவரிப்பு வேணும். அது என்ன எப்படி நமக்கு வருதுங்கிறதே. ஏன்னா முதல்ல நம்ம இழக்கணும். நம்ம அந்த குருவிட்ட நம்மளை இழக்க வேண்டும். நான் ஏதோ தெரிந்து கொள்ள வந்திருக்கிறேங்கிற நினைப்பை கூட விட்டணும். அவர் பார்த்துப்பார். நமக்கு என்ன வேணுமோ என்ன வேண்டாமோ அதை கட் பண்ணிட்டு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவருடைய இதுன்னு கொடுத்துட்டோம் வச்சுங்களேன். the process becomes so sweet and easy. கண்ணாலே சொல்லுவாங்க இல்லையா, கண்ணாலேயே கட்டாட்சம்ங்கிற என்ன ஒரு 2 வார்த்தை சொல்கிறது. நம்ம மதிக்கணும். குருவை வந்து தெய்வமாக மதிச்சிட்டோம்னா அவர் சொன்ன சின்ன வார்த்தைகள்லாம் கூட நமக்கு உள்ளுக்குள்ளே போய் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஒர்க் பண்ணி என்னென்னவோ நல்லது பண்ணும். சந்தானம் சார்ட்ட எவ்வளோ நாள் இருந்தீங்க? சந்தானம் சார்ட்ட ஒரு இங்கே காலேஜ் படிக்கும்போது ஒரு 1 இயர் போயிட்டு வந்தேன். சங்கரன் சார்ட்ட? ஐ மீன் சங்கரையரை. சங்கரையர்கிட்ட. சங்கரையர் வந்து எப்படின்னா, நான் இங்கே குருகுல வாசம் முடிஞ்சு இங்கே வந்த பொழுது எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக அறிமுகமானார். நீங்கள் கேட்கலாம் உங்கள் வயசு என்ன அவர் வயசு என்ன, ஆனால் அவர் சொன்னது அதுதான். உங்கள் குரு சேஷகோபாலன் ஐயாவுடைய அந்த மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்ந்து அனுபவிப்போம் வாங்குவோன்னு கச்சேரிக்கு அழைச்சின்னு போவார். எங்கள் குரு கச்சேரிக்கு அவர் அழைச்சின்னு போவார். எனக்கு இங்கே சென்னைக்கு வந்தபோது ஒரு நல்ல மியூசிக்கல் கம்பெனி தேவைப்பட்டது. எனக்கு எப்பயுமே எப்படின்னா ஒரு ராசி என்னன்னு கேட்குறீங்களா, சங்கரையர், டி.கே. மூர்த்தி சார், திருப்பார்கடல் வீரராகவன் சார், வி. நாகராஜன் சார். சின்ன வயசுலேயே எல்லாம் பெரியவாளோட தான் நட்பு. அந்த கான்டெம்பரரி பீப்புளோடு நல்லா பழகுவேன். ஆனால் எனக்கு வாசிச்சவா எல்லோரும் பார்த்தேன்னா ஒரு தூரம் இது நல்லா ஞாபகம் உங்கள்கிட்ட சொல்லலான்னு ஆசை. திருப்பதிக்கு போயிருந்தேன். அந்த திருப்பதியில் ஒரு தேங்காய்முடி கச்சேரி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த சதஸில் பாடுறது ரொம்ப அனுகிரகமான விஷயம்னு நினச்சி எல்லாரும் போவாள். நான் போகும்போது திருப்பார்கடல் வீரராகவன், வி. நாகராஜன் சார், டி.கே. மூர்த்தி சார் 3 பேரோட நான் இறங்குறேன். அப்போது டி.என். கிருஷ்ணன் சார் முதல் நாள் கச்சேரி. அவர் திருவாரூர் பக்தவத்சலம் சார்கிட்ட சொல்லியிருக்கார், இந்த பையன் ரொம்ப நல்லா வருவான். ஏன்னா இங்கே வந்து அவள் ஒன்றும் கொடுக்க மாட்டா, இவனே கூட செலவிச்சுட்டு வந்திருப்பானா இருக்கும். ஆனால் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, பெரியவங்களோட தான் வந்து நம்ம பாடணும்னு அவன் நினைக்கிறான் பாரு. அந்த எண்ணமே அவனோட சங்கீதத்தையும் அவனுடைய ஸ்டேட்டஸையும் உயர்த்தும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னுட்டு பக்தவத்சலம் அவர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி எனக்கு சங்கரையர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்குது. அன்றைக்கி அரியக்குடியிலேருந்து எப்படிலாம் பாடியிருக்கா. ஷியாமா சாஸ்திரினாக்கா ஷியாமா சாஸ்திரி ஃபேமிலியில் அங்கெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்காரு. என்ன ஃபேமிலியிலலாம் எப்படி இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருந்தது, எப்படிலாம் பாடின்னு வந்திருக்கா, எப்படி மாறி இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்களும். ஸோ ஒரு மியூசிக்காலஜி விஷயமா நிறைய விஷயங்கள் அவர்கிட்டேருந்து நான் கிரகிச்சிருக்கேன். வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வித்வான்கள்லேயே நான் சொல்ல கேள்வியும் பட்டிருக்கேன், அதிகமான தியாகராஜ கீர்த்தனை கத்துன்றது நீங்க தான் அப்படின்னு சொல்றாளே, அப்படியா? ஐயோ ராமா, அது என்ன சார், எப்படி சொல்ல முடியும்? நிறைய உங்களுக்கு எத்தனை தியாகராஜ கீர்த்தனை தெரியும்? கணக்கு இல்லை சார். ஒரு தெரியுன்னா நான் வந்து லிஸ்ட்டுன்னு போட்டுக்கிறது இல்லை, புக் எடுத்து அப்படியே பார்த்துட்டே வருவேன். நீங்கள் தான் மெட்ராஸ் வரது மட்டும் 200 கீர்த்தனை கற்றுட்டே இல்லை? கேட்டிருக்கேன், சொன்னேன் கேட்டிருக்கேன். மனசில் பதிஞ்சு போச்சு. ஆமாம், மனசில் பதிஞ்சு போனது. மறுகையில் ரன் இருக்கு. அது வந்து நம்ம சொல்லி கொடுத்து தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக போட்டிருக்கார். எடுத்து ஒரு பழத்தை எடுத்து பறித்து சாப்பிட்ற மாதிரி இது. பாடுங்க. மருகேல சராச்சர ரூப மருகேல சராச்சர ரூப
பராத்பர சூரிய சுதாகர லோச்சனா மருகேலரா. அப்படியே கேட்டோன்னே உள்ள போயிடுறதே. அதானே தியாகராஜ சுவாமியோட மகிமை. நீங்க தியாகராஜ சாமி கீர்த்தனையும் அவ்வளவு உருக்கமா பாடுறீங்க, தாசருடைய கீர்த்தனை தான் அதையும் அதை விட அதிகமா இன்னும் உருக்கமா பாடுறீங்க. அந்த சந்திரச்சூட தாசர் தானே அப்பா, அந்த தர்பாரிகாரடா கொஞ்சம் பாடுவாங்க, அது என்னுடைய விருப்பம். அது அப்படியே ஐயோ. அதாவது பொதுவாக என்னன்னா பக்தியில தெளிச்சு பாடினவங்களோட பாட்டை நம்ம பாடும்போது நமக்கு அந்த பக்தி தொத்தின்றது, உருகாத மனசும் உருகிறது. ஒத்துக்கிறீங்களா? நிச்சயமா நிச்சயமா. சந்திரச்சூட சிவசங்கர பார்வதி ரமண நினகே நமோ நமோ சுந்தர மிருகதர பினாகதர ஹர கங்காதர கஜச்சர்மாம்பரதர கங்காதர கஜச்சர்மாம்பரதர சந்திரச்சூட சிவசங்கர பார்வதி ரமண நினகே நமோ நமோ. ஒரு தரம் பாடும்போது கண்ணில் ஜலம் வருது சார். ஆமா ஆமா. சரி, சங்கீதம் பாடுறதுக்கு டெக்னிக்கலா சங்கீதத்தை கத்துன்னு பாடினா பாடலாமா? சங்கீதத்துக்கு பக்தி அவசியமா? சங்கீதத்தையும் பக்தியும் பிரிக்க முடியாது. ஏன்னாக்கா ஒரு இந்த நம்ம இசையே பார்த்தீங்கன்னா கோவிலில் போய் சாமிகிட்ட பாடுறதுக்கு தான் இருக்கு. இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, ஒரு வித்வான் சொல்றாரு, ஒரு இளம் வித்வான் ஓரளவு, அவர் சொல்றாரு பக்தி ஒன்றும் அவரெல்லாம் பக்தியெல்லாம் அவசியம் இல்லை, சங்கீதத்தை முறையாக கற்றுட்டு பண்ணாலே போரும், அது அந்த அந்த எஃபெக்டை உங்களுக்கு கொடுக்கும், அப்படிலாம் பக்தியெல்லாம் தேவையில்லைன்னே சொல்றாரு ஒருத்தர். அதில் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று என்னன்னாக்கா, ஆத்மாவே என்னோட ஆத்மாவுக்கு அது ஆனந்த ரூபமாக இருக்கிறது, அந்த ஆனந்தத்தின் அம்சம்தான் சங்கீதம்னு நினைச்சு தன்னுடைய தன் நிறைவுக்காக பாடுவதற்கு இல்லையா, அது ஒரு பக்தி. ஏன்னா பக்திக்கே அப்படி ஒரு டெஃபினிஷன் இருக்கு. சரி, ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரித்தி பீதியதே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது தன்னுடைய ஆத்மாவின் ஆனந்த நிலையை உணர்வதே பக்தி அப்படின்னு அந்த நிலையில நினைக்கிறவங்க தனக்காகவே பாடிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய பக்தின்னு ஒன்று. ஏன்னா நான் ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி பாடுவது தானே பக்தி, பேசுவது தான். அந்த பக்தி நிலை கூட வேண்டாமல் இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு ஜேர்னி இருக்குது. நான் இந்த ஜீவாத்மா இந்த ஆத்மாவை நோக்கி பாடுகிறேன், அங்கே பக்தியிலேருந்து தப்பிக்க முடியாது. பக்தி நிச்சயமாக இருக்குது. பக்தி இருக்கணும். பக்தி இருந்தாலும் அது ஃப்ளோவே இருக்காது. பக்தி இல்லைன்னா ஃப்ளோவே இல்லையே. சங்கீதம் சரியா இருந்ததுன்னா அது இப்போ சங்கீதம்னு நீ வாயை திறந்த உடனே ஒரு ஃப்ளோ இருக்கா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? ஆமாம். ஃப்ளோ இல்லாத சங்கீதம் உண்டா? சந்திரச்சூட அப்படின்னு நிறுத்திட்டா அது இசையா? இல்லை. சந்திரச்சூட சிவசங்க அப்படின்னு அசைக்கிறேன் இல்லையா? அங்கேயே ஒரு ஃப்ளோ ஆரம்பிச்சிருது. இல்லை சார், அந்த பாவம் இருந்தால் போரும், பக்திங்கிறதான் தேவையில்லை, கடவுள் பக்தியெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. பாவமும் பக்தியும் ஒன்று தானே சார். பாவம் நல்ல பாவம், சத்பாவம்னு ஒன்று இருக்கு. என்னன்னா உண்மையான பக்தி உள்ளவன் எதை சொன்னாலும் மனசு கேட்பவர் மனசு உருகிறது. இப்போ அடுத்த கேள்வி, கேட்பவர் மனசு எதற்கு உருகணும் அப்படின்னு கேட்டாக்கா அப்புறம் பேச்சே கிடையாது. ஏன்னா கல்லா இருக்கிற மனசை கரைக்கிறதுக்கு தான் சங்கீதம்னு இருக்கு. சரி, அப்படி பார்த்தோம்னாக்கா அதில் பக்தி அவங்களுக்கு தெரியாமலே அவங்க ஒத்துக்கலைன்னா கூட அவங்க பாட்டில் பக்தி இருக்கு. ஏதோ ஒன்று அவங்கள அவங்க பேசும்போது அது தடுக்கிறது. பக்திலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பாடும்போது அவங்க பக்தியோடு தான் பாடுறாங்க. பக்தி வருது தானாகவே இருக்கு. ஏதோ பேசிட்டு போட்டோம்னு விட்டுணும். இப்போ சில சொல்கிறாங்க இல்லையா, சில கட்சிகள் எல்லாம் சில கொள்கை இருக்குங்கிறாங்க, வீட்டில் பூஜை பண்ணுவாங்க, வெளியில் போகும்போது அந்த மாதிரி அந்த மாதிரி தான் அது. மன்னிச்சு விட்டுடலாம், அதை மன்னிச்சு விட்டுடலாம். இது என்ன சார் இது? அவங்க பாடும்போது எப்படி இருக்கு நமக்கு, அவ்வளோதான். இன்றைக்கு கர்நாடக சங்கீதம் எப்படி இருக்கு இளைஞர்கள் கையில்? ரொம்ப வளமாக இருக்குது சார். அதாவது அவங்க தனியாக உட்காந்து அந்த காலத்தில் இப்போது தியாகராஜர் ராமருக்கு பூஜை பண்ணார், காலையில் எழுந்து அவருக்கு திருமஞ்சனம் பண்ணார், இப்படிலாம் கேள்விப்படுவோம் இல்லையா? இது எதுவுமே இந்த இளைய தலைமுறையில் நிறைய பேர் பண்ணுறதில்ல. நான் பார்த்த மட்டும் சொல்கிறேன் என்ன. ஆனால் இசை கர்நாடக சங்கீதம்னு வந்தோடனே அதுக்கு ஒரு தனி டிவினிட்டி இருக்குன்னு புரிஞ்சுட்டு அதை மட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய பக்தி. இசையிலேயே எல்லாமே இருக்குது, வழிபாடு என்ன இல்லை, அதில் இலக்கியம் இருக்குது, பொயட்ரி இருக்குது. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலும் சொல்லலை, அவங்க ரொம்ப அனாலிட்டிக்கல், நம்மளெல்லாம் விட அனாலிட்டிக்கல். அவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க, இதோட எசன்ஸ் என்னன்னு பார்த்தாங்க. மியூசிக்கை நான் அந்த பிரிஸ்டைன் பியூரிட்டியோடு நான் கொடுக்குறேன். நிரப்பாக இருக்காங்க, நன்னாவே வளர்ந்துருக்கு.
என்னென்னா இந்த ஃபேப்ரிக்னு ஒரு வேர்டு சொல்கிறாங்க. என்னென்னா அதோட ட்ரெடிஷன், கல்ச்சர், கலாச்சாரம் எல்லாத்தையும் ஏய்ந்து இப்போ பசு இல்லாமல் பால் இல்லை இல்லையா? பசுவை போஷித்தால் தான் பால் வருங்கிறது ஒன்று இல்லையா? அந்த கட்சியை அவள் ஒத்துக்க மாட்டாள். தியாகராஜ சுவாமி அவர் டிவைன் அவதாரமாகவே இருந்துட்டு போட்டோம். இப்போ நான் ஆப்பிள் இருக்குது, என்ன ஆப்பிள் எடுத்து நான் பாட்டு சாப்பிட்றேன். இதை எப்படி படைச்சானோ அந்த படைத்த பகவானை நினைக்கிறதுங்கிறத பக்தின்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு முறையும் நம்ம அதை நினச்சிட்டு இருக்கோமா? இல்லை. நம்ம கலாச்சாரம் என்ன சொல்லி தருது? எதை செஞ்சாலும் அதில் வந்து கிரியேட்டரோட டச்சை பாருங்கிறது. அது ரொம்ப உயர்ந்த நிலை. அது வரும்போது வரட்டுமே. பட் இசையை அவங்க ரொம்ப மதிக்கிறாங்க. தெய்வீகம்ங்கிற வார்த்தையை வேணால் அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கலாமே தவிர ஸ்ரத்தை, சின்சியரிட்டி பார்த்தோம்னாக்கா அன்னைக்கும் இன்னைக்கும் அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ வித்வான்கள் அதே ஸ்ரத்தையோட. இல்லை, அந்த குவாலிட்டி ஆஃப் மியூசிக் இன்னைக்கு நல்லா இருக்கா? டெஃபினட்டா. ஒரு ஆலத்தூர் பிரதர்ஸ், ஒரு செம்பை, ஒரு ஜிஎன்பி, அன்னைக்கு நீங்க கேட்ட அந்த அனுபவத்தை இவங்க தராங்களா? நம்ம வந்து கம்பேரே பண்ணக்கூடாது சார். ஏன் பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாதுனாக்கா ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் பாட முடியாது சார். நான் அவன் மாதிரி பாடணும்னு சொல்லலை, அப்படி நான் சொல்லவே இல்லை. நான் கேட்குறது என்னென்னா, அந்த பாட்டுகளை கேட்கும்போது அந்த காம்போதியையும் அந்த கல்யாணியையும் அந்த ஆபேரியும் கேட்கும்போது அது ஒரு மிரட்டலான அனுபவமாக இருந்தது. இன்னைக்கு இது வந்து செட்டப் மாதிரி இருக்குது. அது அந்த ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன். அதாவது மனோதர்ம சங்கீதம்னுட்டு அவங்க உட்காந்தோடனே ஒரு எக்ஸம்ப்ளரி குவாலிட்டியில் வந்து அது வரும். அந்த வரும்போது என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இருந்தது. ஆடியன்ஸும் அந்த மாதிரி கேட்டா. அப்புறம் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் இந்த அளவுக்கு இல்லை. டெக்னாலஜியோட வேண்டாத தாக்கம் இல்லை அன்னைக்கு. ஆமாம், அன்னைக்கு. இப்போ நீங்கள் பழைய சில கச்சேரிலாம் கேட்டால் ஒரே மைக்கில் எடுத்திருக்கேங்கிறா. அதெல்லாம் பார்த்தோம்னா மொத்தத்தில் மனசு ஒப்பி எல்லாரும் 3 பேரும் அந்த உட்கார்ந்த மேடையில் இருந்து அவ்வளோ பேரும் மனசு ஒப்பி அந்த தேவதையை ஆராதிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்து பாருங்க. அதுவே அவளோட சங்கீதத்தை ரொம்ப உயர்த்தியது. அண்ட் ஆல்சோ அவ்வளோ ஈஸியாக அவள் மேடையை ஏறிட மாட்டாள். 100 பேர் பாடிட்டு இருந்தால் அதில் ஒருத்தரை தான் மேடையில் ஏற்றுவா. ரொம்ப எக்ஸாம்பிளரியாக இருக்கிறவங்கள தான். இப்போ வந்து எல்லாருக்கும் மேடை சொந்தம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கும் அந்த மாதிரி பாடிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போது நீங்கள் இவ்வளோ பேர் சொன்னீங்களே, இது மாதிரி நான் இன்னும் 100 பேர் சொல்லுவேன். உங்களுக்கு தெரிஞ்சவா தான். எப்பயுமே ஹிஸ்ட்ரி வந்து என்ன ஆகுனாக்கா அவங்க மறைந்த பிறகு அவர்களுடைய ஸ்டைல் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். எங்கள் குருநாதர் சொல்வார், ஒரு வித்வான் என்னடா பண்ண முடியும்? தலைகீழான்னு இன்னும் ஒரு ஸ்டைலை உருவாக்க முடியும். அவ்வளோதான் பண்ண முடியும். சங்கீதம்ங்கிறது என்றைக்கு வந்துட்டுருக்கு, அது காமன். நம்ம வந்து ஒரு ஸ்டைல் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நீங்கள் சொல்கிறது என்னென்னா ஒரு டிஸ்டிங்க்ட் ஸ்டைல். நான் அங்கே தான் வரேன். அதாவது அவர்கள் வந்து ஒரு பாணின்னு சொல்கிறீங்களா, அந்த பாணியை உருவாக்கினாங்க. இப்போ யாரும் அந்த பாணியை உருவாக்கலை. அவர்கள் ஏற்கனவே போட்டு வைத்த பாணி ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ டிகே ஜெயராமன் இருந்தார். டிகே பெட்டம்மாளோடையே பாடிட்டு இருந்தாங்க. இதில் நான் ஒரு கருத்து சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து ஒருத்தர் பாடுறார், அவருடைய பாணியும் சொல்கிறோம். அவரை கேட்டால் அது எங்கள் குரு பாணிங்கிறார். அந்த குரு வந்து வெளியில் பெருசாக பாடியிருக்க மாட்டார். அது இவருடைய பாணின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாணியிலே எல்லாமே இருக்குன்னு போது அடுத்த வர தலைமுறைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் மாதிரியே பாடிவிடுவோமே, இதுக்கு மேலே நம்ம எதுக்கு யோசிக்கணும்னு யோசிப்பாங்க. அப்படி போவாங்க. அதுலேயே அவங்களுக்கு நிறைவு இருக்குது. சில பேர் வெளியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ரொம்ப பெரியவர் தான், அவர் மாதிரியே பாடக்கூடாது, நம்ம பாடுறதுக்கு பிறக்கலை, நான் யார் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு தனி பாணி உருவாகுது. இப்போ அகாடமியில் சங்கீத கலாநிதினா நீங்கள் நிறைய லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறது நீங்கள் வந்து இது பண்ணணும். அப்படி இருக்கும்போது நான் வந்து நிறைய லெக்டம் எல்லாம் நிறைய கவனிச்சிருக்கேன். சமீப காலமாக நிறைய கவனிச்சிருக்கேன். இந்த லெக்டமில் பார்த்தீங்கன்னா சில வித்வான்களை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, என்னமோ சங்கீதத்துக்கு அவங்க மட்டும்தான் வந்து பாரம்பரியமாக அவங்க தான் சங்கீதத்தில் முக்கியமான ஆட்கள் மாதிரி அவங்கள பற்றியே சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேரை மிஸ் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி பேசுகிறதே இல்லை. அது என்ன போக்குது? அதுதான் அரசியல் இருக்கா? உதாரணமாக சொல்கிறேன், திரும்ப திரும்ப ஜிஎன்பி, மதுரமணியர், ஆலத்தூர் பிரதேஷ், செம்மகுடி மாமா, ஐயங்கார்வால் அப்படின்னு இந்த பெயர்கள்லாம் அடிக்கடி திரும்ப 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 ஒவ்வொரு லெக்டம்லையும். ஆனால் ஒரு முறை கூட தண்டபாணி தேசிகர், சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை, மதுரை சோமு, சீராழி கோவிந்தராஜன், இப்படி சில பெயர்கள் வந்து தவிர்க்கப்படுது. அவங்கெல்லாம் சங்கீதத்தை ஒன்றும் கான்ட்ரிபியூட்டே பண்ணலையா? அவங்க நான் என்ன கேட்குறேன், வெளிப்படையாக கேட்குறேன், ஒரு சோம்புள்ள மாதிரி ராகத்தை 104 பாட முடியுமா? அவ்வளோ சுலபமாக பாட முடியுமா? ராகம்பாடியே கூட்டத்தை உட்கார வச்சவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி ஏன் லெக்டம்லாம் பேச மாட்டேங்கிறாங்க? அது என்ன அரசியல்? சாதிய அரசியலா? என் மனசுக்குள்ளே இருக்கிற நிலையை சொல்கிறேன். வீணை தனமாள்
அவங்கள நான் வந்து ராஜரத்னம் பிள்ளை இவங்களெல்லாம் நான் வந்து தெய்வமா மதிக்கிறேன். சரஸ்வதி அவதாரமா நான் மதிச்சு சரி. அவங்கள போட்டிருக்கிறேன். அவங்கள நினைக்காத நேரம் இல்லை. ஒரு ராகம் எடுத்துனேன்னா இத்தினோண்டு ராகத்தை கொடுத்தேனே இது ராஜரத்னம் பிள்ளை எப்படி வாசிச்சிருப்பார். இதுதான் என்னோட முதல் அப்ரோச். அதை விஸ்தீரணத்தையும் விஸ்வரூபத்தையும் காட்டினவர் ராஜரத்னம் பிள்ளை. ஒரு சின்ன ராகமா இருக்கட்டும், ஒரு கேதாரம் வாசிச்சிருக்கார். அது 1000 தரத்துக்கு மேலே நான் கேட்டிருப்பேன். இன்னும் கேட்கறதுக்கு ரெடி. ஒவ்வொரு தரமும் புதுசா இருக்கு. அதனால இதுல வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். பிள்ளை, நாயக்கன், நாயக்கர், ஐயர், இது எல்லாமே ஐயன் எல்லாமே எதை குறிக்கிறதுனா அவங்களுடைய வர்ணத்துல பெருமையோட பெருமிதத்தோட வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த முதலியார் ஐயா பிள்ளைவாழ், சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளைவாழ், பழனி சுப்பிரமணிய பிள்ளைவாழ்னா பேர் கூட சொல்ல மாட்டாங்க. பிள்ளைவாழ் வாசிச்சிருக்காரு மிருதங்கம். பழனி சுப்பிரமணிய பிள்ளைன்னா இன்னைக்கு அந்த தொப்பி இன்னும் எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள ரோர்பேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பாடி காட்டியிருக்காங்க. இப்போ மதுரை சோம ஐயாவுடைய நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தாக்கம் இருக்கே, அது என்றைக்கும் அழியாது. அந்த மாதிரி பாடுறதுக்கு ராகம் பாடி உட்காத்தி வச்சார். மணிக்கணக்கில் நாள் கணக்கில் கடவுளே படைச்ச அவதாரம். பட் வந்து அவருக்கு உரிய ஒரு ரெக்கக்னிஷனை கொடுக்கலங்கிறது சில முக்கியமான சர்க்கிளில் அந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. அவர் தெரிவிக்கிறாங்க. அது ஏதோ விட்டு போயிடுது அந்த சமயத்தில். இல்லை சார், விருது கொடுக்கலங்கிறது பெரிய கொடுமைன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான்களை பற்றி பேசக்கூட மாட்டேங்கிறாங்களே. அது வந்து நான் ஒன்று சொல்லுவேன், சங்கீதக்காரங்க பேசிட்டு இருக்கிற வரைக்கும் இப்போ ராம்நாத் கிருஷ்ணன் இருந்தார். சரி, நீங்கள் சொல்கிற சப்ஜெக்ட்லேயே சொல்கிறேன். மதுரை சோமம் எடுத்துப்போம். அவருடைய ஒரு என்ன கவி பாடினாலும் இப்போ எல்லாரும் பாடுறாங்கன்னா யார்? அவர் பாடி தானே. என்ன கவி பாடினாலும் அப்படின்னு வரும். அது சொன்னோடனே அப்படியே எல்லாருக்கும் தானே பாடின மாதிரி ஒரு சந்தோஷம். அவங்க விருதுக்காக பாடலை. இன்னொன்று, சங்கீத லட்சியங்களை பற்றி ரொம்ப பேசலை அவங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட் அண்ட் இமோஷனல் ஆஸ்பெக்டை அவங்க வந்து பின்னக்கில் தொட்டுவிட்டாங்க. உங்கள் லைஃப் ஃபுல்லாக அந்த இமோஷனல் சங்கீதம். ஆனால் வந்து ஒரு சில சதஸில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த ராகத்தில் இப்படி வரலாம் அப்படி வரலாம்னு பேசியே பேர் வாங்கும் புலவர்கள் இருக்காங்க இல்லையா. அது மியூசிக்காலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதையும் இதோட கம்பைன் பண்ணி கொண்டு வரவங்களுக்கு சில வட்டங்களில் ஒரு நல்ல பேர் இருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எம்டி ராமநாதன் இருக்கார். அவர் சங்கீதத்தை இன்னைக்கு உலகம் பேசிகிட்டு இருக்கு. சங்கீத உலகம் இப்போ நீங்கள் இவங்களெல்லாம் நினைக்கிறீங்க இல்லையா, அதுதானே நமக்கு முக்கியம். நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோமா இல்லையா? ஒரு சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளையோ, மதுரை சோம பிள்ளையோ, பழனி சுப்பிரமணிய பிள்ளையோ, டி.என். ராஜரத்னம் பிள்ளையோ, வீணை தனமாலையோ மறக்க முடியுமா? அவங்களெல்லாம் நம்ம நினச்சின்னு தான் இருக்கோம். சில சர்க்கிளில் அது பேசப்படுவதில்லைன்னு சொல்ல வேண்டாம். ஏன் தவிர்க்கிறது இல்லையா? எங்கே யார் தவிர்த்துருக்காங்க? இல்லை, பெரிய லெக்டம்லாம் நான் பார்த்துருக்கேன். லெக்டம்லாம் நிறைய காலம்பர் நேரத்தில் நடக்கிற லெக்டம்லாம் நான் கவனிச்சிருக்கேன். இதில் வந்து திருப்பி குறிப்பிட்ட சில பேர்களை மட்டுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வெளியில வந்து இந்த மாதிரி பேர்களை சொல்லவே மாட்டாங்க. அது ஒன்றும் இல்லைன்னா, அவள் சிஷ்ய பரம்பரை நிறைய உருவாக்கியிருக்கா. இப்போ தியாகராஜ சுவாமிக்கு இவ்வளோ சிஷ்யா இருந்ததுனால அந்த கீர்த்தனம் பரவிது. இப்போ அன்னமாச்சாரியாருக்கு அவருக்கு சிஷ்ய பரம்பரையே கிடையாது, நம்மளே டியூன் பண்ண வேண்டியிருக்கு. அவர் தியாகராஜ சுவாமி விட அதிகம் கீர்த்தனம் போட்டிருக்கார். அவர் எப்படி பாடினார்னு தெரியாது. இந்த மாதிரி வரும்போது ஒரு செம்மங்குடி பெரியவர் இருந்தார்னு வச்சுக்கோ, அவர் வந்து நிறைய சிஷ்ய பரம்பரை உருவாக்கினார். அவங்க வந்து அவர் குருவை பற்றி பேசுவா. அப்புறம் வந்து அவரை பற்றி பேசுவது நமக்கு ஒரு பெருமை தரக்கூடிய விஷயங்கிற லெவலில் எல்லாரும் பேசுவா இல்லையா. அவரே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டா கொஞ்சம் அடங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி பேர் வாங்கினவா சில சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளில் வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. இதனால என்ன, இவங்களோட பெருமை எப்படி குறைய முடியும்? அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. அப்போ அது மாதிரி நடக்கலன்னு நீங்கள் சொல்றீங்களா? நிச்சயமாக நடக்கலை. ஏன்னா இப்போ என்னே எடுத்தவங்களேன், எனக்கு சோம பிள்ளையோட சங்கீதம் கேட்ட தாக்கமோ, ராஜரத்னம் பிள்ளையோ, பழனி சுப்பிரமணிய பிள்ளையோ, வீணை தனமாலோ, இன்னும் எவ்வளோ பேர், மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை வரைக்கும் நான் அவங்கள நினைக்கிறேன். பாப்பா வெங்கட்ராமையரோட குரு மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் மும்மூர்த்திகள்னு பேர் கொடுத்தாங்க. நான் வந்து சந்தானத்தை கேட்கல, இந்த பாயிண்ட் நான் வந்து உங்களை கேட்கல. நான் வந்து இந்த மாதிரி நடக்கிறத ஒரு ஆஸ் எ ஃபெட்டர்னிட்டி நீங்க சொல்லதான் கேட்கறேன். இது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. சங்கீத மும்மூர்த்திகள்னு சொல்றோம் இல்லையா, தியாகராஜர், தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி. அவங்களுக்கு மும்மூர்த்திகள்னு பேர் வச்சது யார் தெரியுமா? மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை அவங்களுடைய வகைரா. அவங்க தான் சொன்னாங்க, அப்பா இது இவங்க தான்ப்பா சங்கீதத்துக்குன்னு இப்போ அவதார மூர்த்திகள், இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னவங்க அவங்க. அப்படி ஒருத்தருக்கொத்தர் எந்த விதமான சங்கீதத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு பேதம் இருந்ததுன்னா அப்புறம் உலகத்தை காப்பாற்றவே முடியாது. எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு தான் சங்கீதம் இருக்கு. இதெல்லாம் எல்லாத்தையும் கடந்த விஷயம் சார். அதெல்லாம் யாரையுமே என்ன இப்போ அவங்கவங்க எந்த சர்க்கிள், இப்போ சென்னை வச்சுங்களேன், சென்னை மியூசிக் சர்க்கிள்
சென்னை மியூசிக் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா சில இதெல்லாம் ஃபேஷனபிள், சில பேரெல்லாம் சொன்னால் தான் அது ஃபேஷன். அதுக்காக சொல்கிறாங்க. சில இதெல்லாம் அப்படி நான் வந்து ஒரு இப்போ தான் இதை கேட்டுவிட்டு வரேன், இவரை கேட்டுவிட்டு வரேன்னு சொன்னாலே கொஞ்சம் மதிப்பான். கேட்டுவிட்டு வந்ததுக்கே இந்த மாதிரி ஒரு ஃபேஷனபிளாக இருக்கிறது தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. வித்வான்கள் அனந்த கோடி பேர் இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம நினைக்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியன்ட்டு இருந்தார். அவர் வந்து பூர்வீக சங்கீத உண்மைகள்னு எழுதியிருக்கார். அது ஒன்னொன்னுத்தையும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு அவர் எழுதியிருக்கிற புஸ்தகத்துலேருந்து எங்களுக்கு யான பலம், அந்த ஞான பலம் இருக்கே, யான பலம். அப்போ அந்த மாதிரி எவ்வளோ பேர், ஆபிரகாம் பண்டிதர், அந்த புக்கு சங்கீத கருணாமிர்தம், என்ன சார் அது, அவங்களோட கான்ட்ரிபியூஷன்லாம் எப்படி சார்? அதில் நான் அது கிட்டக்கே வரமாட்டேன் சார். என் மனசுக்குள்ளே எல்லாருமே பெரியவங்க. வேதநாயகம் பிள்ளை என்ன சொல்கிறீங்க, அவரோட பாட்டை கேட்டோம்னா சர்வ மத சமரச கீர்த்தனைகள். யாராவது பாடியிருக்காளா? எந்த ஜாதி எந்த இதில் நீ பிறந்தாலும் நீ அதை பாடலாம். ஐயா, இசை தான் முக்கியம். இதில் வந்து யார் பாடியிருக்காங்க, யார் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய சிஷ்யர்களை உருவாக்கினாக்க அவங்களுடைய பேர் நிறைய தங்கும். இது என் உள்பட எனக்கு அந்த நல்ல பேர் இருக்குது, சிஷ்ய பாக்கியம்னு சொல்லுவாங்க. நிறைய சிஷ்யர் கிடைக்க கிடைக்க எங்கள் குரு அப்படி சொன்னார்னு சொல்லிட்டு அப்படியே பரவும். புரிஞ்சுதா? அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். குரல் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது? அது இறைவன் கொடுத்தது. குரல்ங்கிறது இறைவன் கொடுத்தது. உங்கள் மனது எதை விரும்புகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் குரலும் தானாக பதமாகும். இப்போ குரலை வந்து வளைச்சி நிறைய பிர்கா எத்தனைக்கு எத்தனை பெரட்டுறோமோ, பிர்கா போட்டதுனால சங்கீதம் உயர்ந்தது ஆகிடாது. அப்படி பார்த்தா மதுரமணியர் எத்தனை பிர்கா போட்டிருக்காரு? இல்லை, இப்போ இருக்கிறவங்கள இப்போ டிகே பட்டமால் இருந்தாங்க, இன்னும் பிர்கா சாரீரமாக கிடையாது. வேற குரல்னு எடுத்துனீங்கன்னா ஒரு ஜிஎன்பி எடுத்துனீங்கன்னா அது ஒரு குரல் கடவுளே கொடுத்தது. அவருக்கு வந்து பிர்காவை அடக்கணும், அந்த மாதிரி அவர் வாய்ஸ். ஸோ அதனால் குரல் வளம்ங்கிறது அவளுக்கு கடவுள் கொடுத்தது. டிம்பர்னு எங்கள் சார் சொல்வார் அடிக்கடி. அந்த டிம்பரை காப்பாற்றிக்கணும். அது ஒன்று எவ்வளோதான் நீ காப்பாற்றினாலும் எவ்வளோ நாள் வரைக்கும் பாடணும்னு உன்னோட தலையில் எழுதியிருக்கோ அது நடக்கும். இன்னொரு விஷயம், நீ கந்தர்வனாக கூவினாலும் உன்னுடைய நேரம் உனக்கு ஃபேவரபுளாக இல்லைன்னா அந்த சங்கீதம் எடுபடாதுன்னு ஒரு பெரியவங்களோட கூற்று ஒன்று இருக்குது. நீ பிரமாதமாகவே பாடு. அப்படி பார்த்தா நீங்களே நிறைய பேர் தெரியாதவங்க அப்படியே தெய்வீகமாக பாட்டு கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஏன் இவருக்கு பேரே வரல? அன்சங் ஹீரோங்கிறா, ஒரு மணக்கால் ரங்கராஜன்கிறா. என்ன எவ்வளோ பெரியவங்களா, இந்த மாதிரி எவ்வளோ பேர் சொல்லலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுரம் போடுவார். அவரை மாதிரி பிறக்க போட முடியுமா? இருந்தாலும் அப்படி பார்த்தா நீங்கள் சொன்னீங்களே ஏக்கத்திலேயே நிறைய பேர் போயிட்டாங்கன்னு. எவ்வளோ பேருக்கு அந்த நமக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷன் கிடைக்கலன்னு ஏக்கத்திலேயே அப்படி கடைசி வரைக்கும் காலத்தை கழிச்சவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க பாடாமல் இல்லை, ஏன்னா தன்னோட சந்தோஷத்துக்கு பாடினாங்க. அப்படியே எவ்வளோ பேர் இருக்கா. ஸோ அதனால் குரலை காப்பாற்றுவது என்பது நம்மளால் ஹியூமன்லி பாசிபிளாக பண்ணிடலாம். அப்புறம் வந்து இப்போல்லாம் வந்து வாய்ஸ் தெரப்பிஸ்ட்னு இருக்காங்க. வாய்ஸ் தெரப்பிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம இதுலேயே கூட நம்ம டாக்டர் ஷியாமலா வினோத்னு இருக்காங்களே, அவங்க வந்து வாக்ஸாலஜின்னுட்டு ரொம்ப வாய்ஸ் கல்ச்சரை பற்றி விசேஷமாக நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கும் குரலை காப்பாற்றுவது எப்படி, அந்த வளத்தினை மேம்படுத்தி கொள்வது எப்படி அப்படிங்கிறது வந்து சாதகத்தினால வரும். நல்ல நியாயமான முறையில் சாதகம் பண்ணணும். சில பேருக்கு பாடி சாதகம் பண்ணால் குரல் தொண்டை கட்டிடும். சில தொண்டைகள் எப்படின்னா பாட பாட ராகம். மதுரை சுவாமி பேசிக்கிட்டு இருப்பீங்களே, வாங்க தம்பி அப்படிதான் பேசுவார். இவர் பாட போகிறான்னு சந்தேகமாக இருக்கும். உட்காந்தா மேல் சட்ஜத்தை தான் முதல்ல பிடிப்பார். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேட்டியில் வந்து மேடையில் உட்காந்து சர்க்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தலைப்பே கூட வச்சுருப்பாங்க அவங்க ஒரு பேட்டியில். அப்படின்னா சங்கீதம்ங்கிறது ஒரு யோகிக் லெவல் அப்படியே போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட், அதே நான் ஏற்றுக்கிறேன். அப்படின்னா சங்கீதத்தில் பிரில்லியன்ஸ் கூடாதா, மேஜிக் கூடாதுன்றத சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, எல்லா அம்சங்களும் நவரசங்களும் இருக்கணும், பிரமிப்பு ஊட்டக்கூடிய விஷயங்களும் இருக்கணும். ஆனால் அந்த பிரமிப்புங்கிறது ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு மறைஞ்சு போய்டுறது. இந்த கோர் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரியல் கான்க்ரீட் மியூசிக்னு இருப்பாருங்க, வீணை இசைன்னு சொல்லலாம். இந்த வீணையிலேருந்து வரக்கூடிய கமக்கங்கள் நீங்கள் உலகம் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு நிறையா கண்ட்ரீஸில் போனதில் அங்கங்கே பெரிய பெரிய வித்வான்கள்லாம் காமனாக அவங்க எடுத்துகிற விஷயம் என்னென்னா நம்மளுடைய கமகம், நம்மளுடைய சங்கீதம், இந்த வீணையை ஒட்டின இசை, அது எப்படி யோகிக்காக வந்து நாபிலிருந்து நாசி வரை, அப்புறம் ஹெட் வாய்ஸு, இதெல்லாம் எப்படிங்கிற விஷயத்த ஒரு யோகிக் சயின்ஸாக தான் அதை பார்த்துருக்காங்க.
அது வந்து சில பேருக்கு இயற்கையாக பேசுகிறத கொஞ்சம் ஜாஸ்தி, அதாவது கூந்தல் உள்ள சீமாட்டி எப்படி வேணாலும் கொண்டை போட்டுக்கலாங்கிற மாதிரி வாய்ஸில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வசதி இருந்ததுன்னா இன்னும் பண்ணலாமே தவிர, இந்த பேசிக் கோர் எலிமெண்ட்டுங்கிறத எடுத்துட்டிங்கனாக்கா கர்நாடக சங்கீதம்னு ஒரு சயின்ஸ் இருக்குது. அதுக்கு அட்ஹியர் பண்ணிட்டாங்கன்னா அது நல்லா அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, ஒருத்தரோட ஞானத்தை அவங்க பாடினா மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க பாட்டிலேருந்து அவருக்கு இன்னும் அவர் பாடக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னும் அவர் உள்ளுக்குள்ளே இவர் புரிஞ்சுட்டு இருக்கிற விஷயம் நிறையா இருக்குங்கிறது ஒன்று இருக்குது. சில பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி அவங்களுக்கு வந்து தே ஆர் லிமிட்டட் பை தேர் வாய்ஸ். ஆனால் ஞானம் அவங்களுக்கு அதீதமாக இருக்கும். அது கூட அவங்களோட பாட்டில் தெரியும். இதெல்லாம் கர்நாடிக் மியூசிக்கில் தான் முடியும். ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் உனக்கு குரல் வளம் இல்லைன்னா நீ எவ்வளோ பெரிய ஞானசனாக இருந்தாலும் மேடை ஏற முடியாது. இல்லை, நீங்கள் சொல்கிற யோகிக் லெவல் அப்படியே அமைதியாக போகணும்னு சொன்னால் அது நாம சங்கீர்த்தனம் கேட்டு போயிடலாமே. நல்ல கேள்வி. நாம சங்கீர்த்தனத்தை நான் என்ன சொல்கிறேன், ஒரு வித்வான் வந்து மேடையில் ஏறி உட்கார்ந்தான்னா அவன் வந்து அந்த ராக கல்யாணி பாடுறான்னா அந்த கல்யாணியில் அவனோட பிரில்லியன்ஸை காட்ட வேண்டாமா? பார்க்குறவன் வந்து என்னடா இப்படி பாடுறாரு இந்த ஆள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு உடம்புல புல்லரிக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு அப்படியே சோபராக பண்ணால் அது எப்படி? அது அவனை யோகிக் லெவலில் அப்படியே உட்காந்துருக்கான் 2 மணி நேரம். அவனுக்கு வெளியில் வந்தால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது மிஸ் ஆகுது. ரொம்ப கரெக்ட். புல்லரிக்கும்படி பாட வேண்டும்ங்கிறது உண்மை. பட் அதில் உட்காந்துருக்கிற ஆடியன்ஸில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. மொத்தமாக சேர்ந்து ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் ஆகுது. அதில் வைப்ரேட் ஆகி பாட வேண்டியதுதான். அன்றைக்கி அவர் அப்படி தான் பாடணும். இப்போது ஒரு சாஸ்திரி ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு ராக சுதா, இல்லை இப்போ நிறைய கச்சேரிகள் ஆர்கே சென்டரில் நடக்குது மயிலாப்பூரில். என்ன இங்கே வந்து நீங்கள் ஒரு சொல்லுவாங்களே வெங்கல கடையில் யானை பூந்தாப்பில் அந்த இடத்துல பாட முடியுமா? ஒரு 10,000 பேருக்கு ஒரு கோவில் திருவிழாவில் திருச்செந்தூரில் பாடுற மாதிரி அந்த இடத்துல பாட முடியுமா? இது ஒரு சேம்பர் மியூசிக் மாதிரி ஒரு வித்வத் பூர்வமான அப்ரோச்சில் தான் இங்கே பாட முடியும். நீங்கள் வந்து ஒரு முறை ஒரு மகா வித்வான் எங்களிடம், நான் அவரோட ரொம்ப அத்தியந்தமாக பேசின்னு போகணும்னு சொன்னார். நேத்திக்கு தான் சேலத்தில் ஐயப்பன் பூஜையில் பாடிட்டு வரேன். அந்த ஆடியன்ஸுக்கு எப்படின்னா மேல் காந்தாரத்திலேயே நின்றுட்டு இருந்தால் தான் ஐயப்ப பக்தி. இன்றைக்கி நான் இங்கே வேறு ஒரு சபாவில் பாட போகிறேன், இங்கே கீழே பாடணும். இதே மதுரமணியில் சொல்லியிருக்கார். சேம்பரில் பாடும்போது லோயர் ஆக்டேவில் பாடுங்க, பெரிய ஆடியன்ஸுக்கு பாடும்போது மேல் செஞ்சதுக்கு மேல் பாடுங்க. இப்படிலாம் சில விஷயங்கள்லாம் தர்மமாக அவள் அனுபவத்தின் மூலம் பகுத்திருக்கா. ஸோ இப்போ வந்து நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி புல்லரிக்கக்கூடிய அம்சங்கள்ங்கிறது நிச்சயமாக இருக்கணும் ஒரு கச்சேரியில். அது இல்லைன்னாக்கா அடே எனக்கு இதுதான் தெரியுமேப்பா, ஏதோ வாய்ப்பாடு மாதிரி சொல்லிட்டு போகிறாரு, அப்படி பேர் வாங்கக்கூடாது. அதே சமயத்தில் சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் வித்வான்களுக்கு மட்டும்தான் புரியுறதுங்கிற மாதிரி சிலது இருக்கே, அதில் உழைச்சவனுக்கு மட்டும் சிலதெல்லாம் புரியும். அவங்களுக்கு வந்து எப்படின்னா மாஸ் அப்பீல் இருக்காது. அதெல்லாம் தவிர்க்க முடியாது. உங்களுக்கு தெரியாது என்ன, பண்டித பாமர ரஞ்சகம் 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா அதில் இந்த உருக்கம், நீங்கள் சொன்ன அந்த கூஸ் பம்ப்ஸ், அப்பா தன்னை மறந்து கேட்க முடியுதுப்பா, இது சங்கீதமே எனக்கு தெரிய வேண்டாம், இது அப்படி கேட்கலாம் போல இருக்கே அப்படிங்கிற நிலைக்கு ஒரு பரவச நிலைக்கு எடுத்துன்னு போகிறவங்க தான் உண்மையான பாடகர். நீங்கள் வந்து சொந்த சாகித்யம் நிறைய போட்டிருக்கேன். ஆமாம். இதுவரை எவ்வளோ போட்டிருப்பீங்க? 100 கணக்கில் இருக்கும். 100 கணக்கில். இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது கரெக்ட். அது எப்படின்னா அந்த தமிழில் ரொம்ப ஈர்ப்பு. வாரியார் சுவாமிகளும் புலவர் கீரன், ஆனால் 48 நாள் இருந்து அங்கே மகாபாரதம் சொல்லுவாள். அப்படி கேட்டு 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 இந்த தமிழ்ங்கிறது அப்படியே அது மேலே ஒரு காதல், மாளா காதல் நோயாளன் போல். யாராவது தமிழில் திட்டினா கேட்டுப்பேங்கிற மாதிரி. தமிழில் தான் திட்டுறான், கேட்டுப்போம். தமிழில் திட்டுறான், தமிழில் தானே திட்டுறான், அவ்வளோ ஆசை. அந்த மாதிரி அது வந்தபோது அது வந்து இயற்கை இறைவன் தந்த கொடை தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ இன்னைக்கு கூட காத்தால ஒரு பாட்டு ஒரு தோணித்து, ஒரு கரு வந்ததுன்னா கண்ணதாசன் சொல்லுவார், கவிஞன் யாரும் ஒரு காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். ஒரு சின்ன கரு கிடைச்சுன்னா அதை உருப்படியாக பண்ணுறது. இப்போ வந்து இதய தீபம் ஏற்றினேன் இனியன் உன்னை போற்றினேன் அப்படின்னு தோணித்து. சரி இதை பாடலாம் போடலாமா, இல்லை குழந்தைகள்லாம் பாடுற மாதிரி ஒரு பாட்டாக போடலாமா அப்படின்னு தோணி, சரி குழந்தைகளுக்காக அதை போடுவோம் அப்படின்னு ஒரு கருத்து. ஸோ இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே ப்ரெசிபிடேட் ஆரம்பிச்சுள்ளாங்களே, எங்கேருந்தோ ஒரு அப்படியே ஊறி 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 வார்த்தை. அப்பப்போ நிறைய எழுதி வச்சிருக்கேன், நிறைய கீர்த்தனைகள் போட்டிருக்கேன். ஜாவளி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கீர்த்தனை பாடலாமே, ஒரு பல்லவி மட்டும் பாடலாமே. அப்படியா? ஓங்கார ரூபனே ஓதும் மறை உட்பொருளே ஓங்கார ரூபனே ஓதும் மறை உட்பொருளே
ஓம்கார ரூபனே, இந்த மாதிரி அப்படி தோணும். முதல்ல சின்ன வயசுல போட்ட பாட்டு ஒன்று ஞாபகம் வருது பாடு. அது எப்படின்னா, இன்ஸ்பயர்ட் பை திருப்புகழ் லைன், கமல மலரினை கனவிலும் நனவிலும் மறவேனே கருணாமூர்த்தி நின் கமல மலரினை விமல நின்பதும் விழைந்தேன் விமல நின்பதும் விழைந்தேன் விநாயக விக்னங்கள் வராமல் விரைந்துமை காத்திடும் கமல மலரினை கனவிலும் நனவிலும் மறவேனே. அப்படி. உங்களுக்கு எத்தனை சிஷ்யர்கள் இருக்காங்க? நிறைய. அதாவது எனக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட கற்றுக்கணுன்ட்டு 20 வயசுலேருந்தே எல்லா டீச்சருக்கும் வருவா இல்லையா? ஆமாம். ஆனால் வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு எனக்கு அந்த வருத்தமே கிடையாது. நிறைய பேர். ஆமாம். சிஷ்யர்களில் ஒரு அதுக்கு காரணம் நானே ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, எல்லாரையும் பர்ஃபார்மிங் மியூசிஷியன்ஸாக உருவாக்கணும்னு நான் நினச்சி சொல்கிறதில்ல. சங்கீதத்தில் அவங்களுக்கு நல்ல நிறைவு வரணும், ஞானம் வரணும், சங்கீத ஞானம் வரணும் அப்படிங்கிற மோட்டோ வச்சுருக்கனால எல்லோரும் தைரியமாக என்கிட்ட வருவாங்க. இவர்கிட்ட போனாக்க முதல் கிளாஸே விரட்டி விட்டுருவாரோ அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா? அப்படி இல்லாமல் அவங்கவுங்க என்னென்ன லெவல் இருக்காங்களோ அதில் ஏந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றின்னு போகிறது அப்படிங்கிறது ஒரு ஜென்ம விரதம் மாதிரி வச்சுட்டுருக்கேன். ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாமல் தான் நம்ம பிறந்தோம். நம்ம அம்மா அப்பா குருநாதர்லாம் நம்ம வளர்த்துருக்கா. அதே அன்போட தாய் அன்போடு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால எனக்கு நிறைய சிஷ்யர் சார், குறவே கிடையாது. சில பேர் மேடை ஏறி இருக்காளா? நிறைய பேர். அதாவது பேர் விட்டு போகிறது சான்ஸ் இல்லை. இப்போ லேட்டஸ்ட்லேருந்து வர இப்போது அகாடமிலலாம் ஜெயகிருஷ்ணன் உன்னின்னு பாடுறார், ரொம்ப அருமையாக பாடுவார். அவரே ஒரு கம்போஸராக இருக்கார். அப்புறம் சின்மயா சிஸ்டர்ஸ், ஸ்ரீரஞ்சனி என்னோட டாட்டர், அப்புறம் ஸ்ரீராம் பார்த்தசாரதி என்ன, அப்புறம் ஹேரம்பா ஹேமந்தான் ஃப்ளூட் வாசிக்கிறவா இருக்கா. அவங்களாம் அகாடமியில் ரெகுலராக வந்திருக்காங்க. அப்போ நான் நினச்சிப்பேன், எங்கள் வாத்தியார் முதல்ல என்னை அகாடமியில் ரெக்கமெண்ட் பண்ணும்போது நான் சின்ன பையனாக பாடினது ஞாபகம் வருது. அவங்களாம் அதே சந்தோஷத்தை இப்போ அடைகிறாங்க. அந்த மாதிரி இப்போ என்னென்னா, நான் சொல்லி கொடுத்துருவேன். இந்த தொழிலில் அவங்களுக்கு நான் எப்படின்னா வழிகாட்டுறதுன்னா, நான் சொல்லுவேன், நீ உள்ளே பூந்து புறப்பட்டு வா, யூ வில் நோ வேர் யூ ஸ்டாண்ட். காம்படிஷன் கலந்துக்கோ, கச்சேரிக்கு போ, சான்சஸ் கேட்கணுன்னா கேளுங்கள் கொடுக்கப்படும். நான் பாடின்னு இருக்கேன்னு சொன்னால் தானே அவள் பண்ணுவா. அப்புறம் ஆடியன்ஸ் எப்படி நீ சேர்க்குற, ஆடியன்ஸ் ஹிருதயத்தில் போய் உட்காந்தியா, சார் அவர் பாட்டை ஏன் சார் நீங்கள் போடலை அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீ பாடணும். அது இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது சார். ஏன்னா நிறைய பேர் பாடின்னு இருக்கா, நிறைய ஸ்கூல்லேருந்து நிறைய பேர் பாடுறதுனால இப்போது டெய்லி கச்சேரிகள் யூடியூப்பில் வருது, எல்லாருமே நல்லா பாடுற மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அதில் அந்த 100ல் ஒருவராக எமர்ஜ் ஆகி வரக்கூடியவர் யாருங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். அதுக்கு ஒரு துடிப்பு, நான் வந்தே ஆகணுங்கிற ஒரு துடிப்பு, என்னோடய சங்கீதத்தை எல்லோரும் கேட்டாகணும் அப்படின்னு ஆடியன்ஸோட தன்னை இணைச்சிண்டு தன்னை தானே உயர்த்திக்கிறவன் தான் ஒருத்தன் டாப்பில் வரான். இதை தவிர சபைகள்லாம் ஆசைப்பட்டு சில பேரை தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்டாலும் ஜனங்கள் அதை தூக்கி விடணும். ஸோ நிறைய சிஷ்யா இருக்கா, ஒரு குறவும் இல்லை. ஏன்னா இப்போது அமிர்த் நாராயணன் ஒருத்தர் நல்லா பாடிண்டே நம்மள்கிட்ட கற்றுக்க வருவா. நியூவான்சஸ் தெரிஞ்சுக்க என்னென்னா நியூவான்சஸ் கற்றுக்கிறது தான். விளையாட்டாக சொல்லுவார் ஒருத்தர், சார் இவர் என்ன சார் சரஸ்வதியே கேட்டால் கூட ஒரு டெஸ்ட்டுக்காக எனக்கு சொல்லி தெரியாமல் கேட்டால் சரி வான்னு சொல்லிக் கொடுப்பார் போல. அப்படி கிடையாது. நான் யாராவது வந்தாக்க அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க, இவருக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்கிட்ட விஷயம் இருக்கான்னு நான் முதல்ல பார்த்துக்குவேன். அவர் நல்லாவே பாடுறாருன்னா என்கரேஜ் பண்ணிட்டு விட்டுருவேன். ஆனால் அவர் சொல்லுவார் அவர் என்னுடைய குருன்னுவார். உடனே நான் அவருடைய குருன்னு நினச்சக்கூடாது. இப்படிலாம் பல சிஷ்யா இருக்காங்கிட்ட. இயற்கையாகவே நல்லா பாடுறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி, கச்சேரி வேறு, சங்கீதம் வேறு, கச்சேரி வேறு, சங்கீத தொழில் வேறு, இந்த 3த்தையும் நல்லா சொல்லி கொடுத்துருவேன். உங்கள் வாரிசா ஸ்ரீரஞ்சனி வருவாளா? ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய கேட்குறேன், ரொம்ப நல்லா பாடுறாங்க. அந்த சங்கீதத்தில் அந்த விறுவிறுப்பு சுறுசுறுப்புலாம் நல்லா இருக்குது. எப்படி உங்கள் வாரிசா ரஞ்சனி வந்துருவாளா? சந்தேகம் இல்லை.
இப்போது இந்த வருஷம் மியூசிக் அகாடமியில் சீனியர் வோக்கலிஸ்டாக வெரி குட் வந்திருக்காங்க. ம். அவங்களோட உழைப்பு ம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ம். தம்மின் தம் மக்கள் ம். பெரியவர் அப்படிங்கிறதுல தான் நமக்கு சந்தோஷம் இருக்குது. அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து நான் கஷ்டப்பட்டு தெரிஞ்சதெல்லாம் சுலபமாக கிடைச்சிருக்கு, தெரிஞ்சுக்கிறேன். அது பெருமையாக இருக்குது எனக்கு. நம்ம தேடி தேடி போய் கற்றுட்டோம். என்ன அவளுக்கு எல்லாமே கிடைக்கிறது. ஆனால் வந்து அதை உள்வாங்கி நல்லா தன்னோடையதாக பண்ணிக்கிறதுல ஸ்ரீரஞ்சனி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என்னுடைய பெண் என்னுடைய பையன் மிருதங்க வாசிக்கிறாருங்கிறனால நான் என்ன ப்ரமோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபீல்டில் அது முடியாது சார். எனக்கு மற்ற ஃபீல்டை பற்றி தெரியாது. குடும்ப அரசியலுங்கிறாங்களே, ஆமாம், அந்த மாதிரி குடும்ப சங்கீதம் நடக்காது. அது அன்லஸ் அவங்களா உழைக்கணும். உங்கள் பையன் வந்து சங்கர் பிரசாத் அவர் வந்து உங்கள் லைனில் இருக்காரா? ஆமாம். அவர் வந்து எப்படின்னா மிருதங்க வாசிப்பார்னு கேள்விப்பட்டிருக்கேன். மிருதங்கம்னா அவருக்கு உயிர். என்ன எனக்கு ஒரு பாக்கியம் என்னென்னா, நான் அது ஆசைப்பட்டது. எங்கள் வீட்லேயே ஒரு மிருதங்க வித்வான்றது எவ்வளோ நல்லா இருக்கு. நான் எப்போ வேணாலும் பாடிட்டே இருக்கலாம். ஆமாம், மிருதங்கம் இல்லாமல் ஒருத்தன் பாட முடியாது. வயலின்லாம் பாடலாம் இல்லையா? அப்படி வீட்டில் நான் அதனால என் பிள்ளைகிட்ட சொல்லி வச்சுருக்கேன், 24 மணி நேரத்தில் உனக்கு எப்போ வாசிக்கணும்னு தோன்றதோ அப்போ நான் பாடுறதுக்கு ரெடி. அந்த அளவுக்கு எங்கள் 2 பேருக்குள்ள எங்கள் காமன் சப்ஜெக்ட் என்னையும் என் பிள்ளையையும் இணைக்கக்கூடிய பாலமே இசை தான். அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? அவர் வந்து என்ஜினியரிங் படிச்சிருக்கார், கம்ப்யூட்டர் படிச்சுட்டு. அவருக்கு வந்து ஃபினான்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நீங்கள் அந்த புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லி அமேசான்லேயே ஒரு புக்கு வருது, படிக்கிறார். அதோட எசன்ஸ்லாம் சொல்லுவார். அண்ட் ஆல்சோ ஹியூமன் பிஹேவியர், சைக்காலஜி இதெல்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறேன் சார் நான். அதாவது வினயம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பாருங்கள், அதுவே தப்பு. வினயம் மொத்தம் வரணுன்னாக்கா அவ்வளோ அறிவை சம்பாதிக்கணும். அறிவினால் வரக்கூடிய வினயம் இருக்குது பாருங்கள், அது நெச்சு நமக்கு பிரயோஜனப்படும். அந்த விதத்தில் என் குழந்தைகள் 2 பேருமே எனக்கு ஒரு குருஸ்தானம் தான். இதை நான் ப்ரொஃபவுண்டாக ஒன்று சொல்கிறேன் சார். நம்ம பெரியவங்க, நம்ம கான்டெம்பரரிஸ், நமக்கு அப்புறம் வந்திருக்கிறவங்க 3 பேரையும் நம்ம குருவாக நினைக்கணும். நம்ம சிஷ்யனாக இருந்தோம்னா அந்த ஆனந்தமே வேறு. நம்மளை குருன்னு நினச்சிட்டோம்னா பெரிய பாறாங்கல்ல தலையில் பாரம் மாதிரி தூக்கிக்கிற மாதிரி. இதுதான் என்னோட அனுபவம். நன்றி சார். நன்றி.